ஓகே. இந்த வீடியோவில் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏன் எடுக்கணும், யார் எடுக்கணும், அதை பற்றி ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ. மெடிக்கல் காஸ்ட். ஓகே, இன்றைக்கி 1,00,000 பண்ணுற சர்ஜரி அடுத்த வருஷம் அதே 1,00,000 இருக்காது. ஓகே, இன்றைக்கி 100 போடுற பெட்ரோல், 1 லிட்டர் பெட்ரோல் 101 அப்படின்னா அடுத்த வருஷம் அதே விலையில் அதே லிட்டர் பெட்ரோல் கிடைக்காது. இந்த ரேட்டு எப்படி ஏறுதோ இதுக்கு ஈக்குவலாக சம்பளம் ஏறாது. சம்பளம் வந்து இந்த வருஷம் 30,000னா அடுத்த வருஷம் அதுக்காண்டி உடனே அதிகமாக சம்பளம் வந்து சடனாக ஜம்ப் ஆகாது. ஓகே, இது என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஃப்ளேஷன், பணவீக்கம்னு சொல்லுவாங்க. அப்போ கண்டிப்பாக நீங்கள் அடுத்த 5 வருஷத்தில் ஏதோ ஒரு மெடிக்கலில் விஷயமாக ஏதாவது ஹாஸ்பிட்டல் போகிறீங்க அப்படின்னா இன்னையை விட கம்பேர் பண்ணும்போது அது 2 மடங்கோ 1 மடங்கோ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ அதை சமாளிக்கணும் அப்படின்னா ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறது நல்லது. ஓகே, நெக்ஸ்ட் எப்படி கோல்டு விலையை நம்ம எப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடியாதோ, எப்படி வந்து கணிக்க முடியாதோ, அதே மாதிரி யாருக்கு என்ன நோய் எப்போ வருங்கிறது யாராலையும் சொல்ல முடியாது. நம்ம அதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து கட்டாயம். ஓகே, ஏன் யங் ஏஜில் எடுக்கணும்? நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு எதுக்கு இன்சூரன்ஸ், நான் வயசான பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. வயசான பிறகு இன்சூரன்ஸ் கேட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த நோயும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஆனால் ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். இன்கேஸ் நோய் இருந்துச்சுன்னா என்ன நோயோ அந்த நோயோட டெஸ்ட்டு, அதுக்கு ஸ்கேனு, அந்த ரிப்போர்ட் இந்த ரிப்போர்ட்னு கேட்டு பாலிசி கிடைக்கிறதுக்கு ஒரு 10 நாள் ஆகலாம், 1 மாதமும் ஆகலாம். ஆனால் யங் ஏஜில் எடுத்திங்கன்னா அந்த பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு கிடையாது. சீக்கிரமாக உங்களுக்கு பாலிசி வந்து கிடச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு குரூப் இன்சூரன்ஸ், கார்ப்பரேட் இன்சூரன்ஸ். நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு வந்து இன்சூரன்ஸ் வேணுமா அப்படின்னா உங்கள் கம்பெனியே உங்களுக்கு வந்து 3 lakhsலோ 5 lakhsலோ கவரேஜ் வந்து கொடுப்பாங்க. ஆனால் அந்த இன்சூரன்ஸ் பத்தாது. ஒரு வருஷத்துக்கு 3 லட்சமோ 5 லட்சமோ பத்தாது. அதெல்லாம் விட அந்த கம்பெனி நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, திடீர்னு அந்த கம்பெனி பிடிக்கல, அடுத்த கம்பெனி போகிறீங்க, அந்த கம்பெனிக்கும் அடுத்த கம்பெனிக்கும் வேலைக்கு போகிறதுக்கு இடையில ஒரு 1 month டிஃப்ரென்ஸ் வீட்டில் இருக்கிறீங்க. அந்த டைமில் ஏதாவது ஒன்று நடந்துச்சு அப்படின்னா அதில் உங்களுக்கு கவரேஜ் இருக்காது. அன்ப்ரொடக்டட் டைம், அந்த டைமில் நீங்கள் கையிலேருந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்காக குரூப் இன்சூரன்ஸை தவிர்த்து ஒரு இண்டிவிஜுவல் ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுக்கிறது நல்லது. ஓகே, இது போக ஏன் இண்டிவிஜுவல் ஹெல்த் இன்சூரன்ஸ் எங்காவே எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, இல்லை கவர்மெண்ட்லேயே ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்கள் சர்வீஸில் இருக்கிற வரைக்கும் உங்கள் இன்சூரன்ஸ் வந்து கவர் பண்ணணும். எப்போ சர்வீஸ் விட்டு ரிட்டையர் ஆகிறீங்களோ உங்கள் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்காது. ஓகே, அந்த டைமில் போய் நீங்கள் போய் இன்சூரன்ஸ் கேட்டிங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு டிசீஸ் இருக்கலாம். அப்போது ப்ரீமியம் அதிகமாக இருக்கும், வயசானனால ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். பாலிசி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. அதனால் இயர்லியராக எடுக்கிறது பெட்டர். நெக்ஸ்ட்டு இன்சூரன்ஸ் இல்லை, சடனாக வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போல் ஒரு ப்ரைவேட்டில் போய் நீங்கள் சேர்ந்துட்டீங்க, கையில் காசு இருக்காது. ஒரு 30,000 சம்பாதிக்கிற கையில் வந்து எமர்ஜென்சி ஃபண்டு பார்த்தீங்கன்னா இருந்ததுன்னா ஓகே. அப்படியே இருந்தாலும் ஒரு 1,00,000 தான் இருக்கும் அதிகபட்சம். இப்போ என்ன கோல்டு என்ன பண்ணுவாங்கன்னா உடனே போய் அடகு வைப்பாங்க. அடகு வைக்கும்போது அவசரமாக வைக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க்கில் வைக்கிறதுக்கு பொறுமை இருக்காது. டக்குன்னு ஒரு கோல்டு ப்ரோக்கரேஜில் வச்சுட்டோம்னா அதிகமான இன்ட்ரெஸ்ட்டில் அதிகமான பணம் தருவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு அமௌண்ட்டு வந்து ஒரு கிராமுக்கு அதிகமாக கொடுப்பாங்க. வச்சுருவீங்க. அவசரத்தில் வந்து மைண்ட் வந்து திங்க் பண்ணாது. ஓகே, ஒரு சடனாக ஒரு ப்ராப்ளம், டக்குன்னு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். டாக்டர் வந்து இவ்வளோ அமௌண்ட் கேட்பார். டக்குன்னு என்ன பண்ணுவோன்னா உயிரை காப்பாற்றுறதுக்கான ஒரு எய்மில் டக்குன்னு வச்சுட்டு வந்துடும். எல்லாத்தையும் ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சு வெளியே வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்போ தான் ரியலைஸ் பண்ணுவீங்க நம்ம கோல்டை வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக வச்சாச்சு, இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக வச்சுருக்கோம். அப்போ அது மாதம் மாதம் திருப்புறதுக்கு அதிகமான பணம் கொடுக்கணும். இப்போ ஒரு 3 lakhs உள்ளே வச்சிங்கன்னா உங்கள் மந்த்லி இன்கம் 30,000 3 lakhs உள்ளே வச்சிங்கன்னா அந்த 3 lakhs நீங்கள் வெளியே கொண்டு வரதுக்கு குறைஞ்சது 3 to 5 வருஷம் ஆகும். ஒரு வருஷத்துக்கு வந்து கவர்மெண்ட்டில் வந்து 10,000 வட்டி, ப்ரைவேட்டில் வச்சிங்கன்னா நார்மலாக அந்த அடகுகளில் வச்சிங்கன்னா அதோட அதிகமான வட்டி இருக்கும். 3 வருஷத்துக்கு நீ வட்டி மட்டுமே 30,000 40,000 50,000 வரை கட்டியிருப்பீங்க. ஓகே, அப்போ இந்த 50,000 நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா முன்னாடியே ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இந்த வட்டியும் உங்களுக்கு மிச்சம், கோல்டையும் அடகு வைக்க தேவையில்ல, மைண்டும் ஃப்ரீயாக இருக்கும். ஓகே, நம்ம கையில் இன்சூரன்ஸ் இருக்குது, நம்ம பார்த்துக்கலாம், குடும்பத்தை பயப்படாமல் இருக்கலாம். ஓகே, இதுதான் ஒரு முக்கியமான ஒரு பங்கு இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸில். சேவிங்ஸ் வந்து பாதுகாக்கப்படும். ஓகே, நெக்ஸ்ட்டு கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட்டு. ஒரு எமர்ஜென்சி ஒரு 11 o'clock ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க, இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னா அவங்க அட்மிஷனாக ஒரு 50,000 இனிஷியல் பேமெண்ட் கட்ட சொல்லுவாங்க. இனிஷியல் பேமெண்ட்டு சடனாக 12 மணிக்கு 1 மணிக்கு உங்களால் தேட முடியாது, எடுக்க முடியாது. அதே உங்கள்கிட்ட இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா கார்டை காட்டிட்டு அட்மிட் பண்ணி உங்களோட எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். பெரிய அட்வான்டேஜ் இது. ஓகே, நெக்ஸ்ட்டு டோன்ட் வெயிட் ஃபார் டிசீஸ் வரட்டும் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் இன்சூரன்ஸ் போட்டுக்கிறேன்னு சொல்லுவாங்க.
அப்படி டிசீஸ் வந்துச்சுன்னா ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும். மேபி அந்த டிசீஸை கவர் பண்ணாமல் கூட உங்களால் பாலிசியை வந்து அவங்க கொடுக்க முடியும். சில டைமில் பாலிசியை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. டிசீஸோட சிவியர்னஸை பொறுத்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது, இந்த பாலிசி நாங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா எடுத்துக்க முடியாது, ரிஜெக்ட் கூட பண்ணலாம். ஓகே, அதனால் முன்னாடி எடுக்கிறது நல்லது. ஓகே, என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன ஃபேமிலி, ஒரு 30,000 சம்பாதிக்கிற ஃபேமிலி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக எல்லாத்தையும் வயிற்ற கட்டி வாயை கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்பாங்க. ஒரு குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து தான் குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கு ஒரு ஃபண்டு வச்சுருப்பாங்க. மந்த்லி பட்ஜெட்லாம் போட்டு பயங்கரமாக போயிட்டுருக்கும். ஃப்யூச்சர் பிளானில் பையனை மேரேஜ் பண்ணுறது, பொண்ணை மேரேஜ் பண்ணுறது, எல்லா விஷயத்தையும் பார்த்துட்ருப்பாங்க. ஒரு சிங்கிள் எமர்ஜென்சி, ஒரு சிங்கிள் ஹாஸ்பிட்டலைசேஷன் அவனோட மொத்த சேவிங்ஸையும் அப்படியே காலி பண்ணிடும். ஓகே, பணம் விடுங்க, திருப்பி சம்பாதிச்சிக்கலாம். ஆனால் அந்த பணத்தை சேர்க்கப்பட்ட பாடு, அதுக்கான எடுத்துக்கொண்ட காலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காலத்தை திருப்பி கொண்டு வர முடியாது. அதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அந்த காலத்தை உங்களால் கொண்டு வரவே முடியாது. பணத்தை கூட சேர்த்துக்கலாம். அதுக்கு தான் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறது. ஓகே, இதுதான் வந்து கான்செப்ட். ஏன் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு என்னோடய ஐடியாவை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ உங்களால் எடுக்க முடியாட்டால் கூட மைண்டில் வச்சுக்கோங்க. எடுக்க முடிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பிளான் இருக்குது, எடுத்துக்கோங்கன்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுங்கள். அதோட நன்மை வந்து என்னென்னா, இம்மீடியட்டாக உங்களுக்கு கிடைக்காது. ஓகே, அது கிடைக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. கிடைக்காமையும் வாழ்க்கை ஃபுல்லாக போகலாம். அது ரொம்ப நல்லது. சில டைமில் அது கரெக்டான டைமில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த டைம் தான் ஓகே, நம்ம அன்றைக்கே இன்சூரன்ஸ் போட்டோம், ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டு, நல்ல வேலை போட்டோம், ஒரு 4 லட்ச ரூபா நம்மளுக்கு பொழைச்சிது அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது தான் அதோட பெனிஃபிட் தெரியும். ஏன் அப்படின்னா, இன்சூரன்ஸே அப்படி தான். உங்களுக்கு சடனாக உங்கள் கையில் வந்து எதுவும் பொருள் இருக்காது. ஒரு 10 ரூபா குடிக்கிறீங்க, ஒரு பரோட்டா கொடுத்தாங்கன்னா ரைட்டு, ஒரு பொருளை கொடுத்தா எனக்கு பரோட்டா கிடச்சிட்டு, நான் அப்போவுமே அதை பயனை வந்து அனுபவிச்சிட்டேன், டேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஒரு 10 ரூபா கொடுக்குறோம், ஜூஸ் குடிச்சிட்டோம், ஓகே, நாக்கு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு, ஃபீல் பண்ணியாச்சு, சாட்டிஸ்ஃபைடு. ஆனால் இந்த இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் சடனாக உங்களுக்கு வந்து என்னென்னா பெனிஃபிட் இருக்காது. பெனிஃபிட் வேணும்னா நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, பெனிஃபிட் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை, அது வேணும்னா வெயிட் பண்ணி ஆகணும். அதனால தான் ஹியூமன் மைண்ட் என்ன திங்க் பண்ணாதுன்னா, நாளைக்கு வரக்கூடிய பிரச்சனைக்கு இன்றைக்கே நான் வந்து எதுக்கு நான் வந்து இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படி தான் தோணும். சில விஷயங்கள் நம்ம வேலையை தள்ளி போடுவோம். இப்போ ஒரு 10 நாள் ஒரு டார்கெட் இருக்கும். அந்த 10 நாளுக்கு நம்ம வந்து 10 நாள் முன்னாடியே நம்மளுக்கு தெரியும் அந்த ஜாப் இருக்குது, அதை முடிக்கணுன்ட்டு. அதை முன்னாடியே பிளான் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி முடிச்சிடலாம். ஆனால் மைண்ட் என்ன பண்ணுன்னா, நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கடைசியாக 10ஆவது நாள் டார்கெட்டாக 9ஆவது நாள் நைட்டு உட்காந்து 4 மணி நேரம் பண்ண வேண்டிய ஒர்க்கை 5 மணி நேரம் 6 மணி நேரம் உட்காந்து நைட்டு தூங்காமல் அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா முடிப்போம். ஓகே, இதுதான் ஹியூமனோட மைண்டு. இது ஒரு சைக்காலஜிக்காக ஒரு டச்சுன்னு சொல்லலாம். ஓகே, ரைட், தேங்க்யூ.